ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் நடத்தக்கூடிய இந்த 19வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கிய திருமதி ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பிசிபி ஐயாவை ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு ஈடேறுகிறது. அதாவது நாடி சரவணா ஐயா பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது இது நாள் வரையிலும் அமையல. இன்றைக்கு அந்த வாய்ப்பையும் இந்த கருத்தரங்கம் மூலமாக வழங்கியமைக்காக ஈஸ்வரி அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பாரம்பரியத்தில் மிக 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 இந்த பகுதியில் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் ஒரு தலை சிறந்த ஆசான் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய வாய்ப்புகள் கிடைத்த போதும் சந்திக்க முடியல. இன்றைக்கு தான் அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இதற்காகவே நான் நேற்று என்னுடைய பூர்வீகத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அந்த வேலை கொஞ்சம் நிறைவு அடையலை. மீண்டும் திங்கட்கிழமை அதை தொடரக்கூடிய வேலை இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நேற்று இரவு பயணம் பண்ணி வந்துட்டு நாளை மதியத்திற்கு பிறகு திருப்பி பயணம் போய் திங்கட்கிழமை காலையில் அந்த பணியை முடிக்கிறதுடன் ஒரு மின்சார வாரியத்தில் ஒரு சின்ன வேலை, வீட்டுக்கு அங்கே பூர்வீக வீட்டுக்கான மின் இணைப்பில் ஒரு சின்ன தகராறு, அந்த ஒயர்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக அங்கே நேற்று காலையில் போய் முடிக்கலான்னு போனது. அது கொஞ்சம் எலக்ட்ரீஷியனோட ஒத்துழைப்பு சரியாக அமையாததுனால அந்த வேலை முடியலை. இன்றைக்கு நாளை அலுவலகம் லீவ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால சரி திருப்பி மண்டே பார்த்துக்கலாம், இன்றைக்கு கருத்தரங்குக்கு போயிட்டே வந்துடலான்ட்டு வர முடிஞ்சு வந்தாச்சு. நேற்று இரவு அம்மா ரிமைண்டர் கால் கொடுக்கும்போது கூட அம்மா பேருந்தில் இருக்கேன், வந்துடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கன்னியப்பன் ஐயா, திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அம்மா இந்திரா சங்கர் அவர்கள், நம்ம விஜயமங்கலம் அம்மா ராமலட்சுமி அவர்கள், இவங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற முறையில் வரும் பொழுது ஐயாவுக்கு தெரியும், ஒரு பலன் சொல்வதற்கு விதிகள் என்று எடுத்தோம்னா குறைந்தது ஒரு பலனை நிர்ணயம் பண்ணுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 8, 9, 10 விதிகளாவது எடுத்து இன்றைக்கு சொல்கிறோம். இவர் இங்கே இருந்தால், இவரை எவர் பார்த்தால், இவருடைய தசாபுத்தி நடந்தால், இவருடைய சாரத்தில் நின்றால், இத்தனாவது இடத்தில் போய் அமர்ந்தால், இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம். அது நமக்கு பாரம்பரியத்தில் அப்படித்தான் விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 9 கருத்துருக்களிலே இந்த ஒரு விதிதான் இதற்கு மூல காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு ஒரு விதியை மட்டும் எடுத்து சொல்வது என்பதில் இன்னமும் சிக்கல் போய்கொண்டுதான் இருக்கு, இல்லைங்களா ஐயா? போன்ற வாரத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆன்லைன் நிகழ்நிலையில் ஒரு வகுப்பு நடக்குது. அதில் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் ஐயா மதுரை ஐயா ஒரு நிகழ்வு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அதுக்கு முதல் விதியை சொல்லிடுங்க, அந்த விதியில் எந்த விதி அந்த ஜாதகத்தில் செயல்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் 15 நிமிடத்துக்குள்ளே முடிங்க அப்படிங்கிறார். ஆனால் ஒரு மாணவர் அதில் 1.5 மணி நேரம் விதிகளையே சொன்னார். திருமணம் தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். அவர் 1.5 மணி நேரம் விதியே முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஜாதகத்தை சொல்லி ஒரு 11 விதிகளை சொல்லி, இந்த 11 விதிகள் இந்த ஜாதகத்தில் இருப்பதனால திருமணம் தாமதமாகுது
அப்படிங்கிற. அப்போ இந்த 11 விதிகளில் எந்த விதி என்று எடுத்தோம் அப்படின்னா அது பிரிவு பண்ணி இந்த ஒரு விதி தான் காரணம் என்று சொல்ல முடியல. இந்த 11ம் சொல்லாத ஒரு விதியே சார் இதனால் காரணமாக இருக்குமா, அவர் அந்த ஒட்டுமொத்த அந்த 1.5 மணி நேரம் சொன்ன விதிகள்லையும் அந்த விதி வரல. அதிலிருந்து சம்மரி பண்ணி சொன்ன அந்த 9 விதிகள்லேயும் அந்த விதி வரல. என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்முடைய அனுபவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே வர அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்திலும் 12 பாவத்தில் எந்த பாவத்திலும் 4க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது திருமண தடையை தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் எடுத்துருக்குறோம். இது நிறைய ஜாதகங்கள் ஒர்க் அவுட் ஆகுது. அது ஐயா தான் சொல்லணும் நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோமா. ஏன்னா அவர் பாரம்பரியத்தில் நம்ம பகுதியில் கிங்கு. நம்முடைய அனுமானத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வகையில் ஒரு திருமணம் தாமதமாகுதுன்னு ஒரு ஜாதகம் வருதுன்னா உடனே அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா, 4-5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, 38, 39, 40 கூட தொடுது. அப்படி அதில் இருந்ததுனால ஐயா இந்த விதியும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது குறிப்பிட்டு இதுதான் காரணம் என்று லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ இன்னும் நம் பாரம்பரியத்திலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணிதங்கள் மூலமாக ஒரு புள்ளியை நிர்ணயம் செய்வது. அந்த கணிதங்கள் மூலமாக ஒரு புள்ளியை நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த புள்ளி தான் காரணமாக இருக்கும் என்கிற அளவை நோக்கி நாம் மேக்ரோவிலிருந்து மைக்ரோவுக்கு நோக்கி நாம் நகர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதுக்கெல்லாம் நாம் நிறைய ஆய்வுகளை செய்து அந்த இடத்தை நோக்கி வரணும் அப்படின்னு நம்ம சமூகத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஆய்வில் இருந்துட்டு இருக்கிறோம். என்ன ஆய்வு அப்படின்னா, பிருகத் பராசர ஹோரால சொல்கிறாங்க, ஒரு தசாபுத்திகளை பற்றி சொல்லும்போது ஒரு 36 வகையான தசாபுத்திகள் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆனால் நாம் பயன்படுத்துறது விம்சோத்திரியை தவிர, மீறி போனால் காலச்சக்கர தசையை தவிர இன்றைக்கு யாரும் மற்ற தசைகளை 99% ஜோதிடர்கள் பயன்படுத்துவது இல்லை. சரிதானே? அதாவது அந்த 1% ஆகல. காலச்சக்கர தசையில் வளவோட்டு இடவோட்டு அந்த கணிதங்கள்லாம் செய்து சொல்லுவதற்கு இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. மீதி அத்தனை பேருமே விம்சோத்தரி தசால கிங். அதில் எந்த மாற்று கருத்துமே சொல்ல. ஆனால் மற்ற தசைகள் எல்லாம் தொட்டு பார்த்திருக்கிறோமா என்றால் மருந்து அளவிலும் இல்லை. அதில் ஒரு தசாபுத்தி சொல்றாங்க, ராசி புக்தி விம்சோத்தரின்னு ஒரு தசா சொல்றாங்க. RBV ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேரில் போனோம்னா பர்பஸாக கணிதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ராசி புக்த விம்சோத்ரி RBV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்முடைய தசா காலத்தை எந்த கிரகம் நடத்துகிற, எந்த கிரகத்தின் தசாவில் தொடங்கியிருக்கோமோ அந்த தசா காலத்தை 12 ராசிக்கும் பங்கிட்டு இருக்குது இருக்கிற புள்ளியிலிருந்து. இப்போ சந்திர தசை நடக்குது, சந்திரன் ஒரு ராசியில் 15 பாகையில் இருக்கார் அப்படின்னா அந்த 15லிருந்து தொடங்கி ஒவ்வொரு 10 மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே 12வது ராசியில் அதே இடத்துக்கு முடியுது. அப்போ ஒரு ஈவெண்ட்டு இப்போ அந்த சந்திர தசையில் நடக்கக்கூடிய ஒரு பையனுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சந்திரன் தசை பிறந்ததிலிருந்து எவ்வளவு பாகை நகர்ந்து வந்திருக்கிறார் கணக்கீடுகள் மூலமாக ராசிக்கு 10 மாதம் இல்லைங்களா, அப்படிங்கிறப்ப எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார், வந்து தற்பொழுது எந்த பாதத்தில் இருக்கிறார், அந்த பாதத்துக்கான நவாம்சம் என்ன, அப்பொழுது சந்திரன் நகர்ந்து வந்த கணக்கிலே நின்ற ராசி, நின்ற இடத்துக்கான நவாம்ச ராசி. இந்த இரண்டுக்கும் அந்த 2 ராசிநாதர்களுக்கும் 7ஆம் இடத்தோடவோ 2ஆம் இடத்தோடவோ தொடர்பு ஏற்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய காலத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த RBV சொல்லுது. வேற ரூலே கிடையாது, மற்ற அத்தனை ரூலும் காலி. இந்த கணிதம் ஒரு புள்ளியை நிர்ணயம் செய்து விடுகிறது, அந்த புள்ளியே நிகழ்வை சொல்கிறது. அப்படிங்கிற முறையிலெல்லாம் இன்றைக்கு ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம்.
அது மாதிரி பல விதிகளை குறைத்து ஒரு புள்ளியை நிர்ணயித்து அந்த புள்ளியை வைத்து கொண்டு நாம் ஜோதிடம் சொல்ல வேண்டும். அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகங்களுக்கு மேலே ஆய்வு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 90 ஜாதகங்களில் அந்த நிகழ்வுகள் சரியாக வருகிறது. நீங்கள் திருமணத்துக்கு எடுத்துக்கங்க, தாய் தந்தை பிரிந்த நாளுக்கு எடுத்துக்கங்க, ஒரு விபத்தை சந்தித்த நாள் எடுத்துக்கங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு ஈவெண்ட் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோ அதுக்கு அந்த அமைப்புகள் சரியாக வருகிறது. அதே மாதிரி இனிமேல் நடக்க போகிறதுக்கு நம்ம கால்குலேஷன் போடலாம். எப்போ நடக்கும் என்று ஒரு கேள்வி எழுந்தாலும் அதுக்கும் நம்ம ஃபார்வேர்டாக கால்குலேஷன் போட்டு அதை நாம் நிர்ணயம் செய்ய முடியும். இந்த மாதிரியான பழங்கால விதிகளை எல்லாம் தேடி எடுத்து, பழங்கால முறைகளை எல்லாம் தேடி எடுத்து, விதி என்கிற ஒரு பெரிய அமைப்பிலிருந்து புள்ளி என்கிற ஒரு சுருக்கத்துக்குள் வந்து நாம் ஜோதிடம் சொல்லி பழக வேண்டும். அதற்கெல்லாம் மாணவர்கள் நம்முடைய கணித திறமையை தயவு செய்து வளர்த்து கொள்ள வேண்டும். கணித பாடம் அப்படின்னாவே நிமிர்ந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலை மாற வேண்டும். கணக்குகள் மூலமாகவே ஜோதிடத்தை நிர்ணயம் செய்ய நாம் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இது தொடர்பாக எந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அடியேனை தொடர்பு கொள்ளலாம். ஓரிரண்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட் மூலமாகவே இந்த விதியை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆர்வமுள்ளவர்கள் அடியேனை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் சுந்தரராஜ பெருமாள். என்னுடைய தொலைபேசி எண் 9789452737. இன்னொரு எண் 81900915. என்னுடைய முழுமையான ஜோதிட அலுவல் நேரம் மாலை 7 முதல் இரவு 11 மணி வரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.